லாலி லாலோ லாலி லாலோ லாலி லாலோ லாலி லா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று எமது சனலில் இணையும் அனைவருக்கும் இனிய நாளாகமைய அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது மோரா, பவானி, கருப்பன், குந்தவி, சங்கவி. பவானியின் பார்வை மீண்டும் தொடரும். மோரா அவளின் பார்வை பவானியின் பார்வையுடன் இணைந்து இன்று ஒரு புதிய காணொளி ஆரம்பமாகிறது. அந்த வகையில் பொன்னாங்கண்ணிக்காரை கடும் ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். இந்த யோசனை எதற்காக? இறுதி வரை இந்த காணொளியை பாருங்கள், அதன் விளக்கம் உங்களுக்கு புரியும். யாரோ பிடித்த புறாக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறாள் இந்த பொன்னாங்கண்ணிக்காரை. 4-5 என்று புறாக்களின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட புறாக்கார சொந்தக்காரன் தற்பொழுது பூனைகள் தான் பிடித்து சென்றுள்ளது என்பதை அறிந்து அதனை தேடும் விதமாக இருக்கிறார். தான் அந்த பூனைகளுக்கான சரியான தண்டனை கொடுப்பேன் என்று வீதியில் தேடி அலைந்து திரிகிறான் பூனைகளை. அந்த வகையில் எமது இந்த செல்ல பிராணிகள் தமக்கு சொந்தம் இல்லை அந்த பிரச்சனைக்கும் என்ற வகையிலே தற்பொழுது இங்கே அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறது. வீதியில் செல்வதற்கு தடை, வெளியில் போவதற்கு தடை, புறாக்களின் காணாமல் போனதுக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்ற வகையிலே தற்பொழுது ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் இந்த கருப்பன் குடும்பம். வேறொருவர் திருடிய அந்த திருட்டு வேலைகளுக்கு தாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல என்ற வகையிலேயே தற்பொழுது இந்த சிந்தனை இருக்கிறது. இந்த பவானியின் பார்வை இந்த அர்த்தம் உள்ள கதையை தொடர்கிறது. இவர்களுக்கான அடைக்கலத்தை கொடுத்து அன்பு பார்வையை பார்க்கும் பவானி தற்பொழுது இவர்களுக்கு அறிவுரையை கூறியிருக்கிறது. வெளியில் செல்ல வேண்டாம், புறாக்காரன் சரியான தண்டனை கொடுப்பான் என்று கூறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புறாக்களின் சொந்தக்காரன் தற்பொழுது தேடி வரும் அந்த பூனைகளின் எந்த பூனை என்று தெரியாமல் இந்த பவானி திடீரென சில அறிவுரைகளை கூறுகிறார். அந்த வகையிலே மோரா தமது பார்வையை செலுத்தி வருகிறார். யார் இந்த வேலையை செய்ததென்று. வீதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த கருப்பன் குடும்பம் பிரபலமாக தேடி வரப்படுகிறார். ஆனால் அவர்களோ இந்த அருமையான பார்வை நடையை பாருங்கள். பாரிய பயிற்சியின் பின்னே அந்த தொடர், இதற்கு முன் காணொளியில் பாரிய பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததை கண்டிருப்பீர்கள். அந்த தொடர் காணொளியில் பவானி பலமுறை அறிவுரை கூறினாலும் எந்த அறிவுரையும் கேட்காமல் தற்பொழுது இவருடைய குடும்ப அங்கத்தவர்கள், அங்கே பாருங்கள், சிவப்பி, செவ்வந்தி, கருப்பன் உணவுண்வதை காலை உணவரை கொண்டிருந்தார்.
ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கின்ற கற்பன் குடும்பம். இதன் தொடர் காணொளி எதிர்காலத்தில் பல அங்கங்களாக வெளிவர இருக்கின்றது என்பதை பவானி முட்டி காட்டுகிறாள், தொட்டு காட்டுகிறாள். அங்கே பாருங்கள் அவளுடைய நடவடிக்கை. அவள் பவானியின் ஆட்ட ஓட்ட விளையாட்டுகளை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்பதை குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் அவளுடைய பார்வை, ஆடல், பாடல், கொண்டாட்டம் என பல வகை நடின 60 கலைகள் 64ஐயும் கற்றுக்கொண்டு அவள் தனது திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய தொடர் காணொலியில் அவளுடைய பார்வையில் இவ்வளவு காலமும் மோராவின் பார்வை இடம்பெற்றது. இனி பவானியின் பார்வை ஆரம்பம். மீண்டும் வந்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்ததாக சூப்பர் ஹீரோயின் ஆக இருக்கிறாள் இந்த பவானி. இனி இவளுடைய ஆட்டம் ஆரம்பம். அந்த அவள் பல வாக்குமூலங்களை எடுத்திருக்கிறாள் பல இடங்களில். இவர்கள் திருடிய திருட்டுக்களுக்கு இனி வரும் காலங்களில் இவர்களுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாத வகையிலே அவள் கடவுளை வணங்கி வருகிறாள். காலையிலே வணக்கத்தை அனைவருக்கும் செலுத்துகிறாள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இருந்த பவானி தற்பொழுது கடும் சிந்தனையில் இருக்கிறாள். தனது கொம்புகளால் முட்டி காட்டுகிறாள். தனது ஆத்திர ஆகோசங்களை, தனது கருத்துக்களை அவள் சுரண்டி காட்டுகிறாள். கழுத்தில் கடி இருந்தாலும் அதற்கு வைத்தியம் செய்யாமல் தனது கருத்துக்களை மௌனமாகவே வெளிப்படையாக கூறுகிறாள். இந்த அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறுகிறாள். சொல்லுங்க பவானி உங்களுடைய கருத்துக்களை. தலையை அசைத்தபடி அனைவரையும் விரும்பும் வகையிலே அவள் இருக்கிறாள். மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு, கண்ணதாசன் சொன்னதுங்க. அட இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலாகும், நான் சொன்ன கதை இங்க. அண்ணங்காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வரைக்கும் ஆட்டுப்பாலுங்க. அண்ணாமலை நான் குடிச்சதெல்லாம் அம்பை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க என்ற வகையிலே அண்ணன் காந்தி குடித்தது இந்த பவானியின் பால் தான் என்று கூறக்கூடிய வகையிலே அவள் இருக்கிறாள். அட மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு, கண்ணதாசன் சொன்னதுங்க. அட இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோளாகும், நான் சொன்ன கதையுங்க என்று பவானி பாடலுடன் ஆடி இருக்கிறாள். இவர்கள் எங்கு போகிறார்கள் என்று இன்னும் விளங்குவதில்லை. குறுக்கும் மறுக்குமாக திரிகிறார்கள். இவர்களுடைய பார்வையை மோரா பார்த்த வழியே இருக்கிறாள். மோரா இஞ்சல வாங்க வந்து பாடுங்கள், ஆடுங்கள், உங்களுக்கு கொண்டாட்டங்களை செய்யுங்கள். இன்றைய காணொளியிலேயே ஒரு திருப்பு முனையாக இது அமையும். கெளுத்திகள் மீன்கள், கெளுத்தி மீன் இன்றைய உணவாக இவர்களுக்கு கெளுத்தி மீன் வழங்கப்பட போகின்றது. ஆழ்ந்த உறக்கத்திலே விடிய தனது வேட்டையை முடித்துவிட்டு தற்பொழுது உறக்கத்தில் இருப்பதாக தோணுகிறது. அந்த வகையில் சோறு சாப்பிட புளிக்க வைத்த உணவை உண்ணும் வகையிலேயே மோரா செயல்பட்டு கொண்டிருக்கிறாள்.
அசதி மிகுந்து விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வேட்டைகளில் நடந்து கொண்டிருக்கிறார். இவரை தேடும் வகையில் இருக்கிறது. இவர் தேடப்படும் ஒரு நபராக இருக்கிறார். பக்கத்து வீட்டு நகரால் தற்பொழுது காணொலியை ஈடுபட்டு கொண்டிருக்கும் வேளையிலே அம்மாவின் அந்த வசனங்கள் மிகவும் அருமையாக இந்த காணொலிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைகின்றது. மிக தூய்மையான குரலிலே வசனங்களை பாவித்து வருவது அவருடைய வழக்கம். பவானியின் பார்வை தொடர் இன்று முதலாவது அங்கமாக ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த காணொலி மிகவும் சிறப்பாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அனைவரும் இவர்களுக்கு சப்போர்ட் வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களால் வேண்ட உதவி மற்றவர்களுக்கு சொல்லி இதை ஷேர் பண்ணி இவங்களுக்கு வருமானம் ஈட்டும் வகையில் நீங்கள் நடந்து கொண்டால் இவர்களுக்கு ஒரு வகையில் அது சப்போர்ட்டாக அமையும். இவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக அமையும். ஒளிமயமான எதிர்காலம் பவானியின் உள்ளத்தில் தெரிகிறது. படி. ஒளிமயமான எதிர்காலம் பவானியின் உள்ளத்தில் தெரிகிறது. அவள் பார்வை பார்க்கும் தொடரின்று ஆரம்பம் முதலாம் அங்கம் தொடர்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் பவானியின் உள்ளத்தில் தெரிகிறது. பவானியின் பார்வை முதலாம் அங்கம் ஆரம்பம். இத்துடன் இந்த காணொலியை நிறைவேற்றி இனி இரண்டாம் அங்கத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு வணக்கத்தை கூறி விடைபெற்று செல்கிறார் பொன்னாங்கண்ணிக்காரி. செவ்வந்தி 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 செவ்வந்தி. ரைட். பவானியின் பார்வை இன்றுடன் ஆரம்பம். பவானி பவானி நீ வாங்க. பவானி எல்லாரையும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, உங்களுடைய தொடர் காணொலியை பார்க்க சொல்லுங்க. இன்று முதலாம் அங்கம் என்பதை சொல்லுங்க 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 சொல்லுங்க. அகரம் இப்போ சிகரம் ஆச்சி, தகரம் இப்போ தங்கம் ஆச்சி, காற்றில் மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சி. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சி, தகரம் இப்போ தங்கம் ஆச்சி, காற்றில் மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சி. கார்காலம் வந்தால் என்ன, கடுங்கோடை வந்தால் என்ன, இதை வெள்ளமோடும் ஓடும். பவானியின் பார்வை இன்று ஆரம்பம் இன்று என்று கூறி இன்றுடன் தொடர்ச்சியாக பார்க்கும் நேயர்களுக்கான அன்பு பரிசுகளும் உண்டு என்பதை பவானி கூறுகிறாள். மோராவின் பார்வை, பவானியின் பார்வை, கருப்பன் குடும்பத்தின் பார்வை என்று பார்வை தொடர்கிறது. மேலே ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறாள் பொன்னாங்கண்ணிக்காரை.
திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப அங்கங்கே தானனானனா தனனனானனே நனா தனனனானனானனே தன்னனானனானனா தனனனானனானனே திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து செவந்தி திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப 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 பாஞ்சி பாஞ்சி ரைட் எக்ஸசைஸ் முடிஞ்சு